அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா. விமலா. நான் டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். காற்றை காப்போம் என்னும் தலைப்பிலான இக்கவிதை வழியின் காணொளியில் நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது காற்றை காப்பாற்றுதல் என்னும் செய்திகள் குறித்து இனி விரிவாக காணலாம். காற்றானது எல்லா காரணிகளுக்கும் அடிப்படையான எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் அடிப்படையான காரணியாக விளங்குகிறது. வகையில் காற்று மாசுபாட்டினால் பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றன. முக்கியமாக நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. அதனை குறித்து ஆசிரியர் தமது கவிதை வரிகளின் வாயிலாக எடுத்து கூறியுள்ளார். காற்றை காப்பாற்றுதல் என்னும் நோக்கும்போது நமது ஒவ்வொரு செயல்பாட்டினாலும் காற்று தொடர்ந்து மாசடையும் போது நம்மை பலவிதமான நோய்கள் தாக்கும். குறிப்பாக நுரையீரல் பாதிக்கப்படுவதுடன் அதனை சார்ந்த பிற நோய்களும் நம்மை வந்தடைகின்றன. ஆஸ்துமா என்று நோக்கும்போது காற்றில் கலந்துள்ள மாசுக்கள், புகை மற்றும் கசிவு வாயுக்கள் ஆஸ்துமாவை உண்டுபடுகின்றன. இதன் விளைவாக நுரையீரல் பாதிக்கப்படுவதுடன் மூச்சு விடுவதில் பெரும்பாலான குறைபாடுகள் ஏற்படுகின்றன. மேலும் உடலின் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து உடல் விரைவில் சீர்குலையுமாறு காற்று மாசுபாடுகள் உண்டு பண்ணிவிடுகின்றன. இதனுடன் உணர்வு சிக்கல்கள் என்று உணரக்கூடிய வாசனை அல்லது புகை போன்றவையும் ஏற்படுகின்றன. இதற்கு காரணமாக அமைவது காற்றில் கலந்துள்ள மாசுக்கள் மற்றும் புகை. இப்படியான மாசுக்கள் மனிதனின் மன ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவதுடன் மனநலம், மன அழுத்தம் போன்ற பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணி விடுகின்றன. இதனால் மனிதனின் நடத்தைகளில் பல்வேறு வகையான மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. அதனுடன் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பலவித சிக்கல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதற்கு காரணமாக அமைவது காற்றில் கலந்துள்ள மாசுக்களே ஆகும். ஆகவே மாசுக்கள் இல்லாத காற்று உடல் நலனை பேணி பாதுகாக்க உதவுகிறது. காற்றில் பரவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்தாலான ஜல்லடைகள் இல்லை. இதனால் தூய்மையான காற்று நோய் காற்றாக மாறினால் செயற்கையான சுவாசிக்க கொடுக்கும் காற்றுக்கு கூட பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் என்பதனை ஆசிரியர் தமது கவிதை வரிகளின் வழி எடுத்து கூறியுள்ளார். இதனை நுரையீரல் எல்லா நோய்க்கும் இறையீரலாக மாறும். காற்றில் பரவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்து ஜல்லடை உண்டா என சமூகத்தை நோக்கி கேள்வியை வைக்கிறார். இதன் வழி காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். இதனை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தச் செய்கிறார். அதிகப்படியான காற்று மாசுபாடு குழந்தைகளின் வளர்ச்சி நிலைகளையும் தடைப்படுத்தி விடுகிறது. அது மட்டுமில்லாமல் கருவில் உள்ள குழந்தையின் தாயானவர் மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் போது கருவில் உள்ள குழந்தையையும் பாதிக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதற்கான மருத்துவ சான்றாதாரங்கள் உள்ளன. ஆகவே காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். மாசடைந்த காற்று மனித மனத்தை கெடுப்பதுடன் உடல் நலத்தையும் பாதிக்க வைத்து விடுகிறது. மேலும் சுவாச காற்றே நோய் காற்றாக மாறும்போது செயற்கை சுவாசம் ஏது என்ற வினாவினையும் ஆசிரியர் நம் சமூகத்திடம் வினவுகிறார். இதன் வழி தூய்மையான காற்றின் இன்றியமையாமையை உணர்த்தச் செய்கிறார். ஆகவே காற்றினை மாசடையாமல் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் காற்றின் பெருமையையும் தேவையையும் உணர்ந்து மனிதனை தவிர வேறு யாராலும் காற்றை காப்பாற்ற முடியாது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் என்பதை விழுமியமாக எடுத்துரைக்கிறார். காற்றை காப்போம் என்னும் கவிதையின் வழி சூழலியல் தேவை மற்றும் காற்றின் பயன்பாடு ஆகியன குறித்த செய்திகளை ஆசிரியர் தெளிவுபட உணர்த்தியுள்ளார். ஆகவே மனிதர்களாகிய நாம் காற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். அது மட்டுமில்லாமல் எத்தகைய உத்திகளை பயன்படுத்தினால் சுற்றுப்புற சூழலானது பாதுகாக்கப்படும் என்பதை உணர்ந்து அதற்கான விழிப்புணர்வு செய்திகளை மக்களிடமும்
நம் சமூகத்திடமும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம் சமூகத்தில் வாழ்கின்ற நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது.